ஹாய் டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனுக்கு கூட மாஃபியாஸ் மேரிட் டு நாட்டி பாய் அதோடய பார்ட்டோட. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, நம்ம ஜனக்கு வந்துட்டு ஜிம்மில் எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லியிருப்பாரு ஹேங் லைன்ஸ் கிட்ட. அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ 4 months பிஃபோர் அந்த ஜிம்மி நம்ம அந்த காலேஜில் கிராஜுவேட் ஆகிறாங்க. ஜனக்கு அந்த காலேஜுக்கு ஒரு ஒர்க் விஷயம் தான் போயிருப்பாங்க. எனக்கு அவங்க அப்பா வந்துட்டு பிரின்சிபல் மீட் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி சொன்னாலும் ஜெயிக்க போயிருப்பாங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது தான் அந்த காலேஜ் கேம்பஸில் நம்ம ஜிம்மி ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு பசங்க ப்ளே பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த பசங்க பார்க்குறாங்க, வட செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த பிளாக் கலர் கவுன் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக இருப்பாரு ஜிம்மின்னு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு டீஸ் பண்ணுறாங்க, டே ஐஸ் ஓப்பன் பண்ணுறா சொல்கிறாங்க. டே உனக்கு தெரியாத நான் ஸ்மைல் பண்ணேன், ஐஸ் க்ளோஸ் ஆகிடு சொல்லிட்டு ஏன் டீஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அந்த பர்சன் அடிக்கிறாங்க. அந்த பர்சன் அடிக்காதா சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க 2 பேரும். அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த பர்சன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுறாங்க. என்னாச்சு ஆள் கேட்குறாங்க. நான் இந்த டேஸில் மிஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை, ஆமாம் இதுக்கப்புறம் மிஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் என்கிட்ட எப்படி கேட்பேன், எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டு வாங்கி கொடுறா சொல்லிட்டு நானும் காசே வாங்கி கொடுப்பேன். இப்போ எல்லாம் மிஸ் ஆக போகுதுலாம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, எல்லாமே மிஸ் ஆகுதுலாம் சொல்கிறாங்க. இப்போ 2 பர்சன் வந்து பார்க்குறாங்க, டே இதுக்கு தான் இப்போ அவன்கிட்ட சேடாக பேசுகிறா சொல்கிறாங்க. யோனிச்சு நான் என்னமோ சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆளாம் இப்போ எதுக்காக இந்த சின்ன சேடாக பேசிகிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு யோனிச்சின்னு கேட்குறாங்க. இப்போ அவன் பார்க்குறாங்க, இல்லைடா நேற்று வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக இவனுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்ல. ஏன்னா அங்கிள் வந்து எதுவுமே அவங்க சாப்பிட விட மாட்டாங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து அவனை கூட்டிகிட்டு போவோம். அவன் தெரியாமல் நம்ம கூட வந்து என்ஜாய் பண்ணுவான். இப்போ எல்லாமே மாறப்போகுதுதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க, விஷா பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 4 பேர் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கார் வருது. அந்த கார் விட்டு பசங்க இறங்குறாங்க. ஜிம்மி நடுக்க போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டேட் அப்படி சொல்கிறாங்க. அக்கம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, டீ நான் அப்புறமா பேசுகிறேன் சேட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் பார்க்குறாங்க, சே கொஞ்ச நேரத்தில் இந்த ஹாப்பினஸ் போயிடுச்சுருந்தா இவங்க அப்பா என்ன அப்படி இருக்கார சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கு தான் ரொம்ப ரிச்சான பர்சனுக்குலாம் வந்துட்டு ஒரே ஒரு பையனை பறக்கூடாது சொல்கிறாங்க. கரெக்டு தான், இவங்க அப்பா கூட எப்போ தான் ஜிம்மில் பொத்தி வச்சுக்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஜிம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி போகிறாங்க. இப்போ தான் ஜெக்கே பார்க்குறாங்க. இந்த பையன் பேர் என்ன ஜிம்மி நான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ அந்த ஜிம்மி போயிடறாங்க. ஜிம்மில் அப்பா காரில் உட்காருக்காங்க. போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஜேக்கி அந்த காலேஜில் பியூனை கூப்பிட்றாங்க. அந்த பியூன் பார்க்குறாங்க, சார் என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த பையனை டீட்டெயில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. சார் அப்போலாம் கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. நான் யாரும் தெரியுமா கேட்குறாங்க. யார் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு மாஃபியா கேங் ஜான் ஜம்ப் சொல்கிறாங்க. அவங்க பயந்து போயிடுறாங்க. சார் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு எதுக்கும் வேலை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படியே கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. பேர் பாச்சி பார் கூட ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த காலேஜ் படிக்கிறாரு. அவர் ஃபோன் நம்பர் எடுத்து அது மென்ஷன் ஆயிருக்கு. அதை எடுத்துறாரு ஜேக்கே எடுத்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவர் போயிடறாங்க. 2 days அவங்க பாடி வார்ஸ் வச்சுட்டு ஜெயிக்கு ஜிம்மை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஒரு ஹாபிஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஜிம்முக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டாக ரொம்ப பிடிக்கும், ஒரு அடிக்கடி. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்க்கு தெரிய வருது. இப்போ நம்ம ஜெய்க்கு அந்த ஜிம் இருக்க அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. பார்த்தாக்க அங்கே எல்லாமே வில்லாஸ் ஹவுஸாக இருக்குது. வில்லாஸ் ஹவுஸாக இருக்கிறதுனால அங்கே எதுவுமே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் அலோடே இல்லை. செகண்ட் வந்து எப்படின்னாக்கா ரொம்ப ரெஸ்கியூ ஏரியா மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு. ஜெய்க்கே பார்க்குறேன் சரி ஓகே ஒன்றை கவர் பண்ண எனக்கு இதான் வச்சாங்க, இதான் வழி சரி ஜெய்க்கே நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. பார்த்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே பிடிச்சிருச்சு. செகண்ட் அவர் ஸ்மைல் பண்ணது அவருக்கு ரொம்ப பிடிச்சது இருக்கும். இப்போ ஜேகே வந்துட்டு பார்க்குறாங்க. நம்ம கரெக்டாக ஜேகே வந்து அந்த ஜிம் பக்கம் வீட்டு பக்கம் தான் போயிருப்பாரு. அங்கே நம்ம ஒரு பர்சன் தான் காம்பவுண்ட் சொல்லிட்டு எட்டி குதிக்கிறாங்க அந்த பக்கம். இப்போ அந்த காம்பவுண்ட் சொல்லிட்டு வெளில பார்த்தா ஒரு பர்சன் இருக்காங்க. வந்து பானிபூரி கடை அப்படின்னாக்கா சும்மா கையில் தள்ளிட்டு போவாங்க. அப்படி ஒரு கடை தான் வச்சுருக்காங்க ஒரு பர்சன். ஜிம் தம்பி பார்த்து சொல்கிறாங்க, அண்ணா வந்துட்டீங்களா சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாய்ந்தா சொல்லிட்டு இப்போ அவங்க பானிபூரி கொடுக்குறாங்க. ஜிம்மி வாங்கி சாப்பிட்றாங்க. சுற்றி பார்க்குறாங்க, யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாடி வார்ஸ் பார்த்துருவாங்களோ இல்லை செக்யூரிட்டி யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி பார்த்து சாப்பிட்றாங்க. ஜேகே கார் பிடிச்சி தள்ளி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போது அந்த பையன் அந்த பசங்க பார்க்க நான் ஜிம்மி தம்பி நான் உங்களுக்காக இவ்வளோ தூரம் வரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நான் ரிஸ்க் எடுத்து வரது இங்கே இவ்வளோ உங்களுக்காக மட்டும் தான் தெரியுமா, இல்லைனாக்கா இந்த ஏரியாக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக மட்டும் வந்துருக்கா சொல்லிட்டாங்க. தேங்க்யூ நான் சொல்கிறாங்க. சரி பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்டுருக்காங்க. ஃபைன் நான் ஜிம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனால் என்னங்க சொல்கிறாங்க, ஜிம்மி தம்பி தான் மௌத்து தொடச்சிக்கோங்க சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாங்க. ஜிம் மௌத்தை தொடச்சிக்கிட்டு ஆனால் பாய் தேங்க்யூ சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே இந்த பர்சனை கூப்பிட்றாங்க. இந்த பர்சன் போயிட்டாங்க. சார் என்ன வேணும் சொல்கிறாங்க. இந்த பையன் சொல்லிட்டாங்க, அதுவா இந்த பார்க்கு கூட பையன் சார் அவரே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மணிலாம் ஒரு விஷயம் இல்லை. ஆனாலும் இந்த பையன் ஒரு மாசுப்படம் சாப்பிட்றதுக்கு நான் கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் மேக் பண்ணுவேன். இருந்தாலும் அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்காது சொல்லிட்டு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டத்தாயிடும்னு சொல்லிட்டு ரொம்ப பாசம். அந்த ரீசனால வந்துட்டு இது வாங்கி தர மாட்டாரு. நான் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் ஜிம்முக்கு நான் கொடுக்குறது அவனுக்கு எதுவும் ஆகிறது அவனால தான் இருக்கா சொல்லிட்டு வந்துட்டு சாப்பிடுவான். அவங்க அம்மாவுக்கு தெரியும் ஜிம்மி இப்படி சாப்பிட்ற சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்க அப்பா வந்து அலோவ் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரி அடிக்கடி வருவான் வந்துட்டு இது கொடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அவர் சொல்கிறாரு. ஜேகே சரி ஓகே சொல்லிட்டு போயிடறாங்க. சரி நான் ஒன்றை கரெக்ட் பண்ணாக்கா இதுதான் வழியாக ஜேகே பார்க்குறேன். சரி ஓகே எனக்கு நீ வேணும், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் யாரையுமே எனக்கு பிடிச்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பிடிச்சிருக்கு. ஒன்று பிடிக்கிறப்போ நம்மளுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை. ஜேகே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு 1 week ஆஃப்டர் அந்த வில்லா ஹவுஸ்க்கு எப்படி அந்த வில்லா ஏரியாவுக்குள்ள வந்து வெளில தான் போகிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அந்த ஸ்ட்ரீட் எண்ட் ஆகும்போது தான் எனக்கு உள்ள தான் வில்லாஸ் ஹவுஸ் இருக்கும். வெளில வந்துட்டு வச்சுக்கலாம் கடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து போடுறாங்க. இப்போது நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு அவங்க கடை போட்டிங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே சொல்கிறாங்க, நான் வந்துட்டு நல்லா பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப எங்கே இருக்குனால கண்டிப்பாக சரி ஓகே இந்த
பையனை கொஞ்சம் நல்லா போடும் போல சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கை வர சார் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே கடை போட்டிருக்காங்க. ஜிம் பார்த்தா வெளில ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. வெளில ஒரு பார்க் இப்போ அதுக்குள்ளேயே பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் ப்ளே பண்ணும்போது தான் ஒரு பர்சன் சொல்கிறாங்க ஜிம்மினா நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஷாப் கேட்குறாங்க. அது அவங்க குட்டி பையன் இருக்கா அண்ணா அங்கே நீயும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வந்திருக்க சொல்கிறாங்க. இந்த ஆமாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்திருக்கா நான் சொல்கிறேன். நம்ம ஸ்ட்ரீட் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரீட் கிட்ட யாரும் போட மாட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை நம்ம அசோசியேஷனே ஓகே சொல்லிட்டாங்க சொல்லிட்டு என்னதுக்கு ஆமாம் அந்த ஃபுட்டு நல்லா இருக்கு எல்லாரும் சாப்பிட்றாங்க சொல்லுவோம். 3 ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஜிம் ஓடி போகிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறேன் என்ன பார்த்தாங்க என்ன கேட்குறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க சொல்லி பார்த்துட்டாங்க. அம்மா நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வெளில ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் இங்கே பாரு சொல்கிறாங்க. அம்மா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அசோசியேஷன் ஓகே சொல்றாங்க. அதுக்கு எனக்கு ஆமா எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்களா நம்ம நான் ட்ரை பண்ணவா சொல்றாங்க. ஜிம் அப்பாவுக்கு தெரிஞ்சா சொல்றாங்க. அப்பாவுக்கு டைம் பார்த்துக்கோங்க கொடுங்க சார். ஜிம் நான் மணி வாங்கிட்டு ஓடி போயிடாரு. ஜிம் நம்ம பார்க்குறேன் இந்த பையனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நம்ம நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் ஓடி வராரு. ஓடி பார்த்தாக்கா அந்த உல்லாஸ் ஹவுஸ் ரொம்ப ட்ராவல் பண்ணணும். இப்படியா கொஞ்சம் தூரம் இப்படியா ட்ராவல் நடந்தா வரும். ரொம்ப நடந்து வந்துட்டு வெளில வந்து பார்த்தாக்க அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப யூனிக்காக ரொம்ப நீட் அண்ட் குவைட்டாக வச்சுருக்காங்க. ஜிம் பார்க்கணும் வாவ் நல்லா இருக்கே பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்மெல்லு நல்லா இருக்குது. ஜிம் பார்க்கணும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஜிம் கிட்ட போகிறாங்க. ஏங்க சரி கூப்பிட்றாங்க. அங்கே ஒரு பர்சன் ரன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த செஃப் ட்ரெஸ் எனக்கு அந்த ஏப்ரலாம் வேர் பண்ணிட்டு செம்ம அழகாக இருக்காரு. பார்க்க டீசெண்டாக இருக்காரு. பார்த்தா சாப்பிடணும் ஒரு ஹைஜீனிக்காக இருக்குது. நல்லா ஜிம்முக்கு பார்க்கறதுக்கு சாப்பிடணும் தோணுது. ஜிம்முக்கு யூஸ்வலாக ஃபாஸ்ட் ஃபுட்னாலே பிடிக்கும். அதுவும் அவர் நீட்டாக குவைட்டாக ரொம்ப இதாக இருக்குனால ஹைஜீனிக்காக தானே இன்னும் பிடிக்குது. நீங்கள் வந்துட்டு நீங்களும் கடை போட்டிருக்கலாம் சொல்லிட்டாங்க. அந்த கடையில் ஓனர் நான் தான் சொல்கிறாங்க. அப்படியே அப்போ ஜிம்மில் அந்த பசங்க குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் தான் அழகாக இருக்கீங்களே ரொம்ப எங்கே இருக்கீங்க ஏன் நீங்கள் படிச்சு ஜாப் எதுவும் போலியா கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க பார்க்க நான் படிச்சிருக்கேன் நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மணி தேவைப்படுது. அதுக்காக நான் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறது தப்பாக கேட்குறாங்க. அச்சோ அப்படிலாம் சொல்லலை நான் கேட்டேன் இவ்வளோ அழகாக இருக்கீங்களா அதனால எங்கே வர இருக்கீங்க அதான் ஜாப் போகாமல் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவும் தப்புலாம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போது அந்த பசங்க பார்க்குறேன் உங்கள் பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேரை சொல்கிறாங்க. சங்குக்கு சொல்கிறாங்க. சங்குக்கு சொல்கிறாங்க. நைஸ் நேம் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ சிக்கன் பார்க்குறேன் என்ன வேணும் சொல்கிறாங்க. நீங்கள் எது நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியா ஒரே ஒரு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ஒரு ஜிம் நினச்சிட்டே சரி ஓகே நீங்கள் சிக்கன் ரைஸ் மேக் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. நல்லா தான் நான் வேறு எதாவது ஆர்டர் பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே சொல்லிட்டு சிக்கன் ரைஸாக மேக் பண்ணி தராங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு பண்ணுற விதமே ஸ்டைலிஷாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஆனியெல்லாம் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறான் பாரு. அதுவும் எல்லாம் ரொம்ப அழகாக உடச்சி ஊற்றுறான். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சுருக்காங்க. இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சூப்பர் சொல்லிட்டு மவுத்து ஃபுல்லாக ஃபுட்டை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இந்த ஹேண்டை மட்டும் சூப்பர்னு காமிக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தரமாக இருக்குது. நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அப்போ சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடாரு. இப்போ ஜிம் சாப்பிட்டுக்கும் போதே வந்து பிக்சர் எடுக்கிறாங்க. அந்த ரைஸ் வந்துட்டு எதுக்குன்னு செக்கி பார்க்குறாங்க. இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஜிம் இன்வைட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க. என்னடா சொல்கிறாங்க பாரு அந்த ஃபுட்டு நல்லா இருக்குது சாப்பிடுங்க சொல்லி ஜிம் ரெஃபர் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. அப்படியே எனக்கு கொடுங்க சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அவங்க அந்த பசங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப அடிக்டட் ஆகிடுது. டெய்லியுமே ஜிம் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாரு. அவங்க ஸ்டமக் எதுவும் பண்ணல. ஜேகே ஜிம்முக்காக பார்த்து அவர் பார்த்து பண்ணி தரனால ஜிம்முக்கு எதுவுமே ஆகலை. ஜிம்மில் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கார். ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு 1 இதில் ஜிம் வராங்க. ஜேகே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு ஃபுட்டு சாப்பிட வரல. ஜஸ்ட்டு ஜேகே பார்க்கலன்னா ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. ஜேகே டெய்லி பார்க்குறோம் ஒரு பேசுறதும் ஹேபிட் ஆகிட்டு இன்றைக்கி ஜேகே பார்க்க வராங்க. பார்த்தா ஜேகே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே காணும் கடையாக ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா கடை க்ளோஸ் இருக்குது. ஜிம் சரி ஓகே போயிடுறாங்க. இப்போ 2 டேஸ் சாப்பிட்டு ஜிம் வந்து பார்க்குறாங்க. அந்த 2 டேஸ் ஜிம் ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணிப்பாங்க. ஏனே தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஓ சாரி ஜிம் என்னால் 2 டேஸ் கடை போட முடியல. அவனுக்கு என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஏன்னு தெரியல நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு கடை போயிருப்பாரு. ஆனாலும் நம்ம அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. யாருமே இல்லை. இப்போ ஜேகே ஜிம்மிட்ட க்ளோஸாக போகிறாங்க. என்னை மிஸ் பண்ணியா சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னு தெரியல. எனக்கு கூட உங்ககிட்ட சாப்பிட்டு பழகிடுச்சு. தாண்டி உங்ககிட்ட பேசி பழகிடுச்சு. எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட வேண்டாம். ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் உன்னை பார்க்கணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. பாரு நான் ஒரு ஆர்டினரி பாய் ஓகேவா என்கிட்ட பெருசாக மணிலாம் எதுவும் இல்லை. நீ என்ன மாதிரி பையனை உனக்கே தெரியும் பார்த்தியா. ஜஸ்ட் நான் ஒரு நார்மல் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான் வச்சுருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ நல்லா படிச்சிருக்கல அதான் நீ வந்துட்டு கண்டிப்பாக ஜாப் போகல அப்படி இல்லாமல் உனக்கு பிரச்சனை ஓகேவா நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு நல்லா யோசிச்சுக்கோ சரியா. ஜேகே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்க ஜேகே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ நிஜமாக சொல்கிறியா உனக்கு இதெல்லாம் ஓகேவா நான் இப்படி தான் இருக்கேன் எனக்கு நான் ஒரு ஆர்டினரி பர்சன் பிடிச்சா கேட்குறாங்க. லவ்வுக்கு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க சொன்னால் சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு அமைதியாயிருங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேகே அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கிறாங்க. ஜேகே வந்து 2 டேஸ் ஆஃப்டர் வரனால ஜிம்மி ஃப்ளவர்ஸ் கொடுக்காண்டு வந்து பாரு வாங்கினாலும் வாங்கிட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருப்பாரு. ஆனால் ஜிம்மி இவ்வளோ அழகாக ஃபீலிங்ஸோட பேசும்போது ஜேகே அதை சான்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ரோஸ் வச்சுருப்பார் ஃபுல்லாகவே அழகாக ஒரு ஃபுல்லாக ரெட் ரோஸ் தான். ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஜேகே நீங்களும் பண்ணிட்டு ஜிமின் ஐ லவ் யூ சொல்கிறாங்க.
சங்கோக்கு சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜிம். இந்த 2 days ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் சரியா. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா தகுதிக்கு படி ஆசைப்பட மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் யோசிச்சேன். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம். உனக்கு ஓகேவா என் கூட இருக்குது ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான். எனக்கு எதுவும் வேணா எனக்கு உங்க கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பேசுறது ரொம்ப பிடிக்கும். நீ ஸ்மைல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நீ வந்துட்டு ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு. சங்கோக்குன்னு சொல்கிறாங்க. நீ என்னவா வேணாலும் யாரை வேணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்கிட்ட போய் மட்டும் சொல்லாது ஓகேவா. நீ இப்படியே இருக்கிற இப்படியே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நான் இப்படியே உங்க கூட இருப்பேன். எனக்கு இதே பிடிச்சிருக்கு. நீ இப்படியே ஜேகே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் டைல் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளோர் கிஸ் பண்ணிடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அப்புறம் நான் அவட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறேன். என்ன சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த கடையில் ஜிம்ல உட்காராங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகாத சொல்கிறாங்க. ஏன் ஜிம்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக பேசுறதும் டச் பண்ணுறது பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கா ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறீங்க சரி ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கூப்பிட்றது ரொம்ப யூனிக்காக இருக்குது சார். ஜேகே ஜிம் எக்ஸஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஹாப்பி ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சைல்ட்ஹுட்லேருந்து என் கூட இருக்காங்கல்ல அதான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க புரியுது. ஆனால் நீ லிமிட்டோட சரியாக சொல்கிறாங்க. லிமிட்டு மீன் சொல்கிறாங்க. இல்லை ஜஸ்ட் உங்களை அந்த போய் டச் பண்ணி பிடிக்கல ஓகேவா. உன்னை நான் மட்டும் தான் டச் பண்ணும். உன்னை நான் மட்டும் தான் ஹக் பண்ணும். உனக்கு எல்லாமே நான் தான். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஜிம் பார்க்க நிச்சயமா ஜேகே சொல்கிறாங்க. உனக்கு ஓகே தானே நானே சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஓகே தான். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜேகே ஜிம்மில் வச்சுக்கிறோம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி உனக்கு என்ன வேணும் கேள்வி நான் வாங்கி நான் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. இல்லை நானே மேக் பண்ணுவா கேட்குறாங்க. எனக்கு நீ சொல்லிட்டு நான் மேக் பண்ணுறேன் ஜேகே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே நீ மேக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி சொல்லிட்டு அவனையும் மேக் பண்ணி சாப்பிடணும் ஆசைப்படான்னு நினச்சிக்கிட்டு இதை போடுன்னு சொல்கிறாங்க. ஜிம் எடுத்து போட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை அதான் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டட் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு மில்லியனர் பாய் அப்படின்னு கூட இப்போ நம்மளுக்காக குக் பண்ணி தரேன் இது சொல்கிறாங்க. இந்த டெய்லி வந்து எவ்வளோ பேர் குக் பண்ணி தரேன் இல்லையா. எனக்கு அப்போ தோணும் ஒன் டே வந்து உனக்கு நான் குக் பண்ணி தரேன்னு உட்காந்து சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதான் நீ சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சிம்னு சொல்கிறாங்க. ஜேகேயோட இன்க்ரீடியன்ட் தானே அவர் சொல்லியிருப்பாரு. அப்படியே ஒரு வந்து ஜஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான் டேஸ்ட் நல்லா தான் வந்துருக்கு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நல்லா இருக்கு ஜிம் உண்மையாக நல்லா இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. எங்கே சாப்பிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக கட்ட சொல்கிறாங்க. ஜேகே ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் பிடிச்ச ஒரு பசங்க ஜேகேன்னு ஜிம்முக்கு ஆகுது. ஜேகே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பி. ஜேகே பார்க்க நான் ஃபிட் பண்ணுவா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஃபிட் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கிற ஜிம் கேட்குறாங்க. ஜங்குக்கா இந்த நம்பர் சொல்கிறாங்க. எவன் நம்ம ஜேகே கிட்ட நம்பர் இருக்குது ஜிம் நம்பர் அப்படி மாதிரி டெக்ஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னாக்க அவர் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆல்மோஸ்ட் ஜேகே வந்துட்டு 1 month மேலே கடை போட்டிருப்பாரு. இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு உனக்கு எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி என்னோட ஃபுட்டுக்காக சொல்லி இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. இந்த எங்கேஜில் எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிப்பாங்கல்ல நம்ம இப்படி இருக்கோம் நம்ம இப்படி இந்த மாதிரி கடை போடலாமனு யோசிப்பாங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு கூட ஜாப் கிடைக்கிறதுக்காக அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு எவ்வளோ மோட்டிவேஷனாக வந்துட்டு உங்களே நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இப்படி கடை போட்டிருக்கீங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. கூட ஹெல்ப் கூட யாருமே இல்லை. தனி ஒரு ஆள் எவ்வளோ இது பண்ணுறீங்க. எனக்கு அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் உங்களை மாதிரி பர்சனல் மேரேஜ் பண்ணிட்டா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன ஜேகே பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு உங்களை பார்க்குறப்ப ஏதோ டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ் இருக்கு உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு தோணுது. அவன் ஜேகே பார்க்குறாங்க. அப்படி என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் ஆர்டினரி பாய் எனக்கு விஷயமே இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு ஆர்டினரி பாய் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை மணின்றது இல்லை அப்பாடு தானே என்கிட்ட இல்லை சொல்கிறாங்க. நானும் ஏன் பண்ணல அதெல்லாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஜிம் சிம்பிளிசிட்டியாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே பார்க்குறாங்க. அச்சோ இல்லை பியூர் கோல்டு ஜேகே நினைக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே ஜிம் அப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே நைட்டு வந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு. ஜிம் ஜேகே வந்துட்டு அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. நிறைய பேசுகிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கான்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே டெய்லி ஜிம்முக்கு வரதும் ஜேகே ஜிம்முக்கு ஃப்ளவர்ஸ் வந்து கொடுக்குறதும் ஜிம் பார்க்குறது ஜங்கா ஃப்ளவர்ஸ் வந்து காசு வேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு அடுப்பு இருந்து சமைக்கிறேன். நீ எதுக்கு வந்துட்டு எனக்காக ஃப்ளவர்ஸ் வாங்குறேன். அதான் எனக்கு வாங்கி கொடுத்துரு அதுவே போதும். நீ ஃப்ளவர்ஸ்லாம் வாங்காது டெய்லி வந்து காசு தானே உனக்கு எதாவது வேறு எதுக்கும் சேவிங்ஸ் பண்ணு உனக்கு யூஸ் ஆகும்ல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த குழந்தைத்தனமான பேச்சு. சம்டைம்ஸ் மெச்சூரிட்டியாக இருக்குது கேரிங்காக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் பிடிக்க மாட்டேன். ஜேகே ஜிம் கூட க்ளோஸாக இருக்குது பார்த்துங்கப்பா அடா இப்படி உள்ளவங்களாம் வந்துட்டு உண்மையாக இருக்க மாட்டாங்க. சம்டைம் ஃபேக்காக கூட இருப்பாங்களா நம்ம அதை சொல்கிறாங்க. ஒரு மணிக்காக கூட ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அப்படிலாம் இல்லை. ஜேகே அப்படி இருக்க மாட்டா. அது ஜிம் வந்துட்டு ஜேகே ரொம்ப நம்புறாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே என்று போய் சொல்ல மாட்டான் அப்படி சொல்லி ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜேகேக்கு லைட்டாக அந்த இடத்துல ஒரு ஹேண்டுக்கு லைட்டாக பேர்ன் ஆகிடுது. எனக்கு அது நெருப்பு பட்டு ஜிம் ஜிம் போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு மெடிக்கல் அந்த க்ரீம்லாம் எடுத்து அப்ளை பண்ணி விடுறாங்க. பார்த்து பண்ண ஜவுக்கா அப்படி ஜிம் தான்
ஜங்குக்கு நிறைய ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க, அவளுக்கு அதெல்லாம் வராது. சரி ஜிம் பார்க்குறாங்கக்கா, சரி அப்பா தெரியவர் போகிறேன், ஜிம் ஓடி போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப போகிறாங்க. டெய்லி வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டார். என்னக்கா அவருக்கு ஜேகே கூட ரொம்ப பிடிக்குது, ஜேகே வந்து ஜிம்முக்காக தானே பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நிறைய கஸ்டமர் வராங்க ஜேகே ஃபுட்டுக்கு. ஜேகே பார்க்குறாங்க, அவர் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா ஜிம்முக்கு ஜேகே வந்து நல்லா பிடிச்சிருக்கு, அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால பிடிச்சிருக்கு. அதனால் ஜேகே அந்த ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு ஜிம்மையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் நைட்டு ஃபுல்லாக ஜேகே ஃபோனில் பேசுவாங்க. அப்படியே செலவாகிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜேகேக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ பண்ணலாம். இப்போ போய் கூப்பிட்டுனா அப்பா இப்போ வந்து இன்ட்ரோ பண்ணாக்கா அப்பா வந்து தப்பாக நினச்சிப்பாங்க. அப்புறம் இன்சல்ட் பண்ணிடுவாங்க ஜேகேவை. அப்பெல்லாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜேகே மேலே ரொம்ப லவ், ரொம்ப கேரிங் வச்சிருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறேன் அக்கா, இந்த வீக்கெண்டே நான் வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறேன் சொல்கிறாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, என் கூட ஒரே சொல்கிறாங்க, உங்க கூட ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஒர்க்கு சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஒன் டே தான் கூட நான் வரட்டா சொல்கிறாங்க. ஜிம்மில் ஓகே சொல்கிறாங்க. ஜேகே அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருப்பாரு, ரிச்சான பையனை காமிச்சிருக்க மாட்டார் இல்லையா, அவரோட ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓனராக காமிக்கிறாரு. அதனால ஜேகே கம்மியான மணி இருக்கும் போது தான் அவர் காமிச்சிருக்காரு. ஜேகே உங்க ரொம்ப ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்குதே, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்காம போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜேகேக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஓனம் வாங்குறாரு. ஜேகே பார்த்து வாங்கிக்கிறா கேட்குறாங்க, வேண்டாம் ஜிம் தான், இது பிடிச்சா கூட வேணாம், எனக்கு ஜேகே அவ்வளோ பணம் இருக்காது, அவ்வளோ கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு பாது பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஜேகேக்கு என்னவோ அது இன்னும் அது மாதிரி அடிக்ஷனாக ரொம்ப லவ் டீப்பாகிடுது. இப்போ ஒன் ஃபைன் நம்ம ஜேகேவும் ஜிம்முடைய வீட்டோட காம்பவுண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. சங்கர் தூக்கிட்டு அந்த பக்கம் போகணும்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே நம்ம ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஒரு கிஸ் சாப்பிட சொல்கிறாங்க. கிஸ் சாப்பிட்டு போ ஜிம் சீக்ஸ் காமிக்கிறாங்க. சீக்ஸ் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க, லிப்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அது என்ன சொல்கிறீங்கக்கா, மேஜிக் அப்புறம் சொல்கிறாங்க. மேஜிக் அப்புறம் அது வேறு. இப்போதைக்கு இது வரைக்கும் சப்ஜிக்கே ரொம்ப க்ளோஸாக வந்து கேட்டுருக்காங்க. ஜிம்முக்கு அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஜிம்முக்கு மேஜிக் வந்து இப்போ பிக் பண்ணிடுறாங்க. செக்கு பார்க்குறாங்க, பிக் வேணாம் கிஸ் வேணும். செக்கு போட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் ஃபஸ்ட்டு கிஸ் அழகாக ஷேர் பண்ணியிருப்பாரு. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு உன்னை எல்லாருக்கும் பிடிக்க சொல்கிறாங்க. ஏன் ஆஜி பிடிக்கக்கூடாது ஆஜின்னு கேட்குறாங்க. ஆச்சு அப்படி இல்லை, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கல, ஆனால் என்ன எனக்கு நீ கூட மட்டுமே இருக்கணும், உனக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கணும் அப்படின்னு ஜெகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு ஒன்று பிடிக்கும், என் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க, அவர் மனசு நினைக்கிறாரு, எனக்கு வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா தாண்டி உனக்கு என்ன மட்டுமே பிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசியாக ஜெகேக்கு லவ் பண்ணுறது ஜிம்மி மேலே. ஜிம் பார்க்குறாங்க, பாரு நீ யாருமே வீட்டுக்கு போய் தூங்க சரியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கவும். பாவம் ரொம்ப ஆர்டர் பண்ணுற சொல்லி ஜிம்மி தான் கஷ்ட கொடுத்து ஜெக்குடைய அந்த ஸ்வெட்டெல்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. ஜெகே பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க, நீ சீக்கிரம் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ சரியா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகேவும் சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு போவா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெகே ஜிம் க்யூட்டாக இருக்கிற ப்ளஷிங்ஸில் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜெகே பார்க்குறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு சரி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மு திட்டு அந்த பக்கம் விட்டுறாங்க. காமெடி சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம்மி ஜெகேட்ட பாய்ஸிட்டு ஓடி போயிட்டாங்க. ரொம்ப அழகாக போயிட்டு ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறேன். ஜிம்மி சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, எங்கே அதை கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, ஹாய் ஸ்டடிஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஹாய் ஸ்டடிஸ் பண்ணுறியா ஃபான் புரியா கேட்குறாங்க. நான் உங்களுடைய அம்மா விட்டு எப்படி இருப்பேன் சொல்லி ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஜேகே வீட்டு பார்க்க ஒரு மனசு இல்லை, நான் அங்கே போய்ட்டு ஜேகே வீட்டு நான் பார்ப்பேன். ஜிம்மியோட ஜேகே ஒரு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை ஃபாரின் என்ன கூட்டிட்டு போக முடியாது, நான் என்ன பண்ணுறது சார் ஜிம்மி தான் ஹாய் ஸ்டடிஸ் பண்ண மாட்டேன் ஜிம்மி சொல்லிடுறாங்க. ஜேகே ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே, அப்போ உனக்கு மேரேஜ் பற்றி பேசுன்னு சொல்கிறாங்க. மேரேஜை பற்றி யார் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, பாருங்க நல்ல பையனாக பாருங்க, ஓகே நல்ல பையனும் நல்ல பொண்ணாக பாருங்க அப்படி ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஓகே மாஸ் ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்துட்டு ஐயோ நான் எப்படி ஜேகே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறது, ஜிம்முக்கு ஒரு பயம். ஜிம்மி பார்க்குறாங்க, சங்காவும் சொல்கிறாங்க, என் அப்பா அந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு டைம் இருக்குது சரி, நிறைய டைம் இருக்குது, அதுக்குள்ள ஜாப் கண்டிப்பாக போயிடுவோம் சரியா, எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே சங்கா நீ வந்து ஒர்க் பண்ணிக்காத ஜிம்மி தான் ஜேகே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஜிம் கிட்ட லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி ஜிம்மி ஜேகே கிட்ட போய் உட்காந்து பாரு. ஜிம்மில் அப்போ பிஸியாக இருக்காரு, அதனால பார்க்க மாட்டாரு. ஜிம்மில் அம்மா வந்து ஜிம்மில் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுறாங்க. சரி நம்ம ஏரியாக்குள்ள நம்மளோட எல்லா ஹவுஸ்குள்ள தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு அப்படி தான் அவங்க அந்த ஏரியாக்குள்ள தான் அவங்க இருக்காங்க சொல்லிட்டு விட்டுறாங்க. அந்த கடை அங்கே தான் இருக்காங்க, பயப்படல அவங்க. இந்த பக்கம் ஜிம்மி போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்துப்பாங்க. ஜிம்மி ஜேகே ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. நின்றுட்டு ரொம்ப அழகாக குட்டி அந்த ஏப்லாம் வேர் பண்ணிட்டு அழகாக நின்றுருப்பாரு. சங்கர் ஆப்பிள் கட் பண்ணி தரவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மி ஜேகேக்கு ஆப்பிள் கட் பண்ணி தராங்க. ஆக்காட்டே சார் ஜிம்மி ஃபீல் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கேர் பண்ணுறாரு. ஜேகே பார்க்குறாங்க, சரி ஃபியூச்சர் என்ன ஹெல்ப் பண்ணுவா சொல்கிறாங்க. ஹெல்ப் பண்ணவே சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணணும் கூட தான் நான் இருப்பேன், உங்க சப்போர்ட்டிவாக இருப்பேன், நீ பிஸ்னஸ் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன், என்ன பிஸ்னஸ் மேலாம் ஆக முடியாது சொல்கிறாங்க. சரி விட்டு நம்ம இன்னொரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை போட்டுருவோமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே பக்கத்தில் நின்றுருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க, பாருங்க நெருப்பட்டு போய் தள்ளி நின்று அப்படி சொல்லிட்டு தள்ளி கேட்குறாங்க. அவரோட அந்த கேரிங் வந்து ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மணிலாம் ஒரு விஷயம் இல்லை, லவ் ட்ரூ கேர் இதுதான் வந்து ரொம்ப வேணும் லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி ஜேகே மேலே ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆயிருப்பாங்க. ஜேகே ஜிம்மில் அப்படி தான் ஒரு இடத்துல ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்காவும் சொல்கிறாங்க, ஹாப்பியாக சொல்கிறாங்க. வீட்டு அப்போ ஜேகே உங்கள் ஜிம்மில் போய் வெக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாய் சொல்கிறாங்க, பாய் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிடாரு.
ஜிம் வீட்டுக்கு போயிட்டாலே ஜேகே வந்து கடையை பேக் பண்ணிட்டு போயிடுவார். இப்போ ஜேக்கோட பாடி வாசல் பார்க்குறாங்க. சார் இதெல்லாம் என்ன கேட்குறாங்க? ஜேகே பார்க்குறாங்க. ஒரு ட்ரூவான லவ்க்காக என்னால் பண்ணலாம், என் ஜிம்முக்காக என்னால் பண்ணுவேன், இது ஒரு விஷயமே இல்லை சொல்லிட்டு ஜேகே போயிடுறாங்க. ஜேகே எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஜிம்முக்கு சுற்றிட்டு இருப்பாரு. மேக்ஸிமம் ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருப்பாரு ஜிம்முக்காக மட்டுமே. இப்படி இந்த சலாக பாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ தான் ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே பார்க்குறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, பாரு ஒரு இம்பார்ட்டன் விஷயம் நீ போய் ஆகும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்களா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு சொல்கிறாங்க பாரு. ஏன்னா ஜேகே நினச்சிருப்பாங்க ஒரு ஜாப் வந்துட்டு வாங்கிட்டு மாதிரி இது பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஒரு கம்பெனி ஜாப் கிடச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்படி பேர் இன்ட்ரோ ஆகிக்கலாம், நம்ம ட்ரூ ஐடென்டி வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள இந்த மாதிரி ஜாப் வந்ததுனால சரி ஓகே நம்ம இந்த மிஷனுக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து ஜிம்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லிட்டு போனால் கொஸ்டின் கேட்பான். அவன்கிட்ட போய் சொல்லி வேறு கஷ்டம், அவனுக்கு போய் சொன்னால் பிடிக்காது. அவன் சொல்கிற ஒரே விஷயம் போய் சொல்லாதான் சொல்லுவான். நம்ம போயிட்டு வந்து பேசிக்கலாம், அது வந்தாலும் உங்கள் அப்பாட்ட வந்து பேசலாம். எப்படியும் உங்கள் அப்பா வந்துட்டு அலைன்ஸ் பார்க்குற டைம் எடுக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு போயிருப்பாரு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் மேரேஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜேகே சொல்கிறாங்க. சொல்லி முடிக்க டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன், ஆமாம் நான் அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும், நான் போய் சொல்ல மட்டும் தான் பிடிக்காது, மற்றபடி அவன் வந்து அவன் அவ்வளோ லவ் கேரேஜ் நான் ஃபஸ்ட்டு அவன் வந்து கன்ஃபர்ஸ் பண்ண தெரியுமா, என்கிட்ட அவனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் புரியுது. ஜேகே சொல்லும்போது ஜேகே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ் கேர் கொடுக்கும்போது நான் எப்படி இருந்தாலும் நான் இக்னோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவன் ஜேகே சொல்கிறாங்க. 4 months நான் அவனுக்காக அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் நீ சொல்லி எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது, அதெல்லாம் நான் ஒர்க்கெலாம் விட்டு போயிட்டு அங்கே நிற்கணும். எனக்கு என்ன, எனக்கு அவன் எனக்கு வேணும், ஏன் ஜிம் எனக்கு வேணும், தான் இவ்வளோ பண்ணேன். அப்படி இருக்கும்போது நான் விட்டு தர முடியுமா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. வேற ஒரு பர்சன் ஜிம் லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு அந்த பர்சன் இந்நேரம் இல்லாமல் படி ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கண்ட்ரியில் இல்லாமல் நான் பண்ணியிருப்பேன், அவனை லவ் பண்ண சொல்கிறான்டா ஜேகே டே சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியுது, ஓகேவா நான் வந்துட்டு ஷேர் பண்ணி தான் ஒரு வழி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க என்னடா தேவை ஜிம் எப்படி தரேன், எனக்கு ஜிம் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்பா எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணாங்க. அப்போ நான் ரொம்ப மீட்டிங்கில் தான் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருந்தேன். சரி ஓகே ஃபோட்டோ நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா கேட்டாங்க உங்களுக்கு ஓகே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே ஃபோட்டோ பிடிச்சிருந்தா நான் ஓகே சொன்னேன். இப்போ பார்த்தா இவனோட பாய் ஃப்ரெண்ட் அவன் சொல்கிறாங்க. நீ சொல்கிறான் அதுக்கு எப்படி தர முடியாது, எனக்கு அவன் வந்து எப்போ ஃபோட்டோ பார்த்தேன்னா அப்போ என் ஒய்ஃப் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாம் நான் என் ஒய்ஃப் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். டே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவன் எனக்கு சொல்கிறாங்க, அவன் எனக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்களே எப்போ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், அப்போயும் ஷேர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. யாங்க அப்படி சொல்கிறாங்க. டே உங்களுக்கு தான் பெரிய விஷயம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி வேறு வழியில் சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. அந்த பாரு ஜிம்மி இப்போ மேலே கொஞ்சம் கோவமாக இருக்குது, அதான் அட்வான்டேஜ் எடுக்கா சரியா சொல்கிறாங்க. நான் என்னோட அட்வான்டேஜ் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் முடிகிற வரைக்கும் டச் பண்ண கூட சரியா சொல்கிறாங்க. ஜேகே டே பார்க்குறாங்க. இப்போதைக்கு அவன் என் ஒய்ஃப் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பாரு நீ டச் பண்ண கூடாது சொல்லிட்டு ஜேகே போயிடுறாங்க. டே பார்க்குறாங்க. சரி பாசிட்டிவாக இருக்கான் சொல்லிட்டு ஜேகே டே போயிடுறாங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு, நானும் விட்டு தர மாட்டேன். 2 பேரும் வந்து விட்டு தர மாட்டாங்க, 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போ இவர் பாய் ஃப்ரெண்டாக இருக்காரு, ஒரு ஹஸ்பண்டாக இருக்காரு. அப்போ அவரும் வந்து அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். எந்த அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி தேவும் போயிடுறாங்க. இப்போ ஜேகே வேண்டாம் சரி ஓகே என் ஜிம்மில் ஃபஸ்ட்டு கோவத்தை சரி பண்ணலாம். ஓகே அவனுக்கு போய் சொன்னால் பிடிக்கும், எனக்கு தெரியும் ரொம்ப சென்சிட்டிவ். அவன் போய் வந்து கோவத்தில் இருக்கா, அந்த கோவத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி ஜேகே நினைக்கிறாங்க. வந்து இப்போ ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்து ஜிம் பக்கத்தில் படுக்கிறாங்க. ஜேகே பின்னாடி வந்துருக்காரு. ஜிம் தூங்கிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம டே பார்க்க நீங்க பண்ணுற சொல்லிட்டு நான் ஒரே ஒரு லிப்பில் பெக் பண்ணி பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. என்ன ஜேகே டேக் ஒரு மாதிரி அவன் என் ஒய்ஃபு சொல்லிட்டாங்க. டே அவன் என் பாய் ஃப்ரெண்டாக தள்ளி போட அப்படி ஜேகே வராங்க. படம் தூங்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. செல்லம் மேம் சாரி ஓகேவா நம்ம வேணும் ஹாட் பண்ண தங்கமே ஜேகே சிம்பிள் ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு லிப்பில் பேக் பண்ணுறாங்க. சரியா சீக்கிரமே போகணும் சரியா இருக்குது என்ன பண்ணணும் உனக்கு என்ன பிடிக்கும் ஜேகே நினைக்கிறாங்க. சரி உனக்கு பிடிச்சா எனக்கு எல்லாமே தெரியுமே நான் பார்த்துக்கிறேன். ஜேகே போயிடுறாங்க. டே பார்க்குறேன் என்ன பண்ணுவான். டேக் ஒரு மாதிரி இருக்குது. டேக் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. முதல் தடவை டேக் பாசிட்டிவாகிறாங்க. இவன் என்ன அப்படியே பேசுகிறான், இவன் ஏன் ஜிம்னா சரி ஜேகே அப்படியே வந்து ஜிம் பக்கத்தில் போய் டைட்டாக ஹக் பண்ணி க்ளோஸ் பண்ணி போய் படுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே போயிடுறாரு. சரி எனக்கு மேரேஜ் பிடிக்கும் அப்புறம் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதில் செகண்ட் பார்ட்டை முடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் டேக் கேர் எவ்ரிவன்.